வீடியோ கேமில் விளையாடுற அளவுக்கு ஆகிட்டாங்க இன்றைக்கி. அது இருக்கக்கூடாது. வீடியோ கேமில் விளையாட வேண்டிய கேமை வீடியோ கேமில் விளையாடுங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் நம்ம சொல்லிடவே முடியாது. நம்ம கிரிக்கெட்டுன்றது நம்ம எல்லாரோட எல்லாருக்கும் விஷயம். நம்ம இந்தியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு எமோஷன் மாதிரி. ஸோ அதனால் கிரிக்கெட்லேயே தான் ஆரம்பிப்போம். பகல் நேரத்தில் நமக்கு சொல்லப்போனால் விட்டமின் டியே போயிடுச்சு. இப்போ நீங்கள் யாருமே நமக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயத்தில் நீங்கள் சன்னு கீழே நின்னா தான் விட்டமின் டி வருதுங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 12 மணிக்கு வெளியில் போய் நின்னீங்கன்னா தான் அந்த சூரிய வெளிச்சம் பட்டால் நமக்கு விட்டமின் டி வருது. நீங்கள் விட்டமின் டிக்கு கூட மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஆகிட்டோம். நம்ம எப்படி ஐபிஎல்லை பற்றி பெருமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இந்த எல்பிஎல்லும் அந்த அளவுக்கு இதை வர வேண்டும், வளர வேண்டும். வின்னருக்கு 2 lakhs, ரன்னருக்கு 1 lakh. இதில் ஏதாவது டீம் பேர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா? டிசிஎஸ் இன்றைக்கி காலைல விளையாண்டாங்க. ஈக்விட்டாஸ் பேங்க்கு, ஐடிஎஃப்சி பேங்க்கு, ஸோ அவங்களாம் நிறையா பேங்க்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்குள்ள நாங்கள் என்ன சொல்கிறோம், இம்போஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். ஸோ நாங்கள் ஆன்லைன்லேயும் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் வேறு. ஸோ அதை பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் 2 பேர் அப்படியே வருவாங்கல்ல வெளில வந்து, ஓகே நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், ஹெல்த்தியாக இருந்தால் தானே வெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இடம் இருக்குது, நமக்கான கிரவுண்ட்ஸ் இருக்குங்கும்போது தயவு செஞ்சு அது மாதிரி இடத்த வந்து கொஞ்சம் பாருங்கள். ஸோ அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே முதல்ல எக்ஸ்போஷர் தேவை. அதுவே இல்லாமல் பிள்ளைங்க வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப்பை அவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க. அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் நினச்சி பார்க்குறோம். ஸ்கூல் டேஸில் நாங்கள் விளையாண்டது வெறித்தனமாக விளையாண்டது, காலேஜ் டேஸில் வெறித்தனமாக விளையாண்டது, இன்றைக்கி இப்போ லைஃப் ஸ்டைல் இப்போ நாங்கள் ஓடிட்டோம் அப்படிங்கிறனால இன்னமும் அந்த மனசில் அது இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதை தயவு செஞ்சு நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் போய் விளையாடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் விளையாடுங்க. நல்லா இருக்குது. நீங்கள் பொங்கல் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ லெட்ஸ் கோ வந்து அடுத்தடுத்த கட்டமாக நிறைய விஷயங்களில் ஸ்டெப் இன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய வெஞ்சர் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு லான்ச் ஈவெண்ட்டில் இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். மக்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்திட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்போர்ட் இனிஷியேட்டிவ். ஸோ லெட்ஸ் கோ ப்ரீமியர் லீக் சீசன் 1. ஆமாம். ஸோ ஸ்போர்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு எல்லாத்துக்கும் தேவை. அது ஏன் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, நான் கிரிக்கெட்டுன்றது நம்ம எல்லாரோட விஷயம். நம்ம இந்தியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு எமோஷன் மாதிரி. ஸோ அதனால் கிரிக்கெட்லேயே தான் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் இதாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபாலோட் பை ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் சீசனாக பண்ணலான்னு இருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக கேட்கும்போது நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்குள்ளே வரீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம், ரியல் எஸ்டேட் இந்தியாவில் கிடையாது, துபாயில். ரியல் எஸ்டேட் துபாயில். ஸோ அதுவும் மக்களுக்கு போய் சேரணுன்னு தான் இப்போ நானே எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிறேன். அது நம்ம மக்களும் அதை அனுபவிக்கணும். நம்ம மக்களும் அடுத்த ஊரில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர காசை இந்தியா கொண்டு வரணும். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே அதிகம் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ அங்கே என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எல்லாமே ஹேசல் ஃப்ரீ. வாட் எவர் அங்கே நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக வருது. ஸோ நீங்கள் எடுத்து வந்து இங்கே திருப்பி உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்தீங்கன்னா அது நல்ல விஷயம் தானே. கரெக்ட். ஸோ அது ஒரு தொலைநோக்கு பார்வை அது வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேட்ச் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் கெஸ்ட்டாக நீங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க? நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன், ஆமாம், திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார், அவரை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் என்னோடய நண்பர் புகழ், அப்புறம் எங்களோட பிராண்ட் அம்பாசிடர் பாவனா. ஓகே. ஸோ ஐபிஎல் மாதிரி நம்ம லீக் கிரிக்கெட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஏதாவது டீம் பேர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா? கார்ப்பரேட் ஈவெண்ட் தானே இது. ஸோ ஆமாம், இப்போ டிசிஎஸ் இன்றைக்கி காலைல விளையாண்டாங்க. ஈக்விட்டாஸ் பேங்க்கு, ஐடிஎஃப்சி பேங்க்கு, ஸோ அவங்களாம் நிறையா பேங்க்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மேட்சஸ் வந்து லெட்ஸ் கோ வந்து உள்ள அசோசியேட் பண்ணி. ஆமாம். ஸோ அவங்களுக்குள்ள நாங்கள் என்ன சொல்கிறோம், இம்போஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். ஸோ நாங்கள் ஆன்லைன்லேயும் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் வேறு. ஸோ அதை பார்க்கும்போது எங்கேயோ ஒரு பெரிய மேட்சை பார்த்தா எப்படி? ஆமாம், அந்த மாதிரி அவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் அப்படியே வருவாங்கல்ல வெளில வந்து, ஓகே நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், ஹெல்த்தியாக இருந்தால் தானே வெல்த்தியாக இருக்க முடியும். ஆமாம். ஸோ அந்த இப்போ நிறைய இடத்துல டர்ஃப்ன்ற ஒரு கல்ச்சர் இருக்குது. நம்மலாம் ஃபஸ்ட்லாம் காலையில் எழுந்து கிரவுண்டுக்கு போயிட்டு கிரிக்கெட் விளையாடுற ஒரு டீம்லாம் இருக்கும். அப்போல்லாம் வாட்ஸ்அப்லாம் கிடையாது. வீட்டில் பேசிப்போம், காலையில் ஸ்கூலில் பேசிப்போம், அடுத்த நாள் கிரவுண்டு கரெக்டாக வந்துடுவோம் வீக்கெண்ட்னா. ஸோ இப்போ டர்ஃப் கல்ச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டர்ஃப்லாம் வந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி காங்கயம், திருச்சியிலேருந்து காங்கயம் போயிட்டு இருந்தோம், கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தோம். அப்போ காங்கயத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி இருக்கும்.
அங்கே விளையாண்டுருந்தாங்க 12 மணி கிரிக்கெட். நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணோம், காரை திருப்பி நாங்களும் விளையாட வரலாமான்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் புகழலாம் தான் இருந்தோம். ஓகே ஓகே. நாங்கள் போய் விளையாண்டு வந்தோம். யாருன்னே தெரியாது, ரேண்டமா யார் ரேண்டமா. ஸோ அவங்க நான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க வாங்க அப்படின்னு. ஸோ நல்ல விஷயம் தானே. சூப்பர் தான். அது ஒரு ஜாலி தான். யாருன்னு தெரியல, யார் தெரியாத ஜாலியாக கனெக்ட் பண்ணா. அது யார் என்னெல்லாம் பார்க்க இன்வைட் பண்ணுறது இல்லைங்க. ஸ்போர்ட்ன்றது யாருக்கும் எந்த ஒரு வேறுபாடு இல்லாத ஒரு இதை இன்வைட் பண்ணுறது இல்லை. நல்ல விஷயம் தானே. செம பாயிண்ட் சார். இப்போ இன்றைக்கான ஈவெண்ட்டில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் ஒரு மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு, விளையாடி இருக்காங்க. இதை வந்து அஃபிஷியலாக நம்ம லான்ச் பண்ணுறதுக்கான லான்ச் ஈவெண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ப்ளசண்ட்டாக இருக்குது? இப்போ லெட்ஸ் கோ வந்து நல்ல க்ரோயிங் பேபியாக இருக்குது, டச் வுட் நல்லபடியாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதில் இந்த மாதிரி வெஞ்சர் நம்ம செட் பண்ணி ஒரு விஷனரியாக அதை கொண்டு போகிறது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ஹாப்பினஸ் தாங்க. ஹாப்பின்னு கேட்கும் போதே அதில் ஹாப்பி இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஹாப்பினஸ், மக்களும் ஹாப்பியாக இருக்கணும். கிரேட் சார். ஸோ இன்றைக்கான மேட்ச் டீம் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. நீங்களே இறங்கி விளாடுவீங்களா? ஃபஸ்ட் இந்த டாஸ் போலிங்கா பேட்டிங்கா? 14th 15th February அந்த ஸ்லாட்டு தான். அந்த டைம் நீங்கள்? ஆமாம், நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் விளையாடுறோம், நாட் இந்த டோர்னமெண்ட். உங்களுக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸையும் என்கரேஜ் பண்ணணும்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிஷியேட் பண்ணுறோன்றத உங்கள் சர்க்கிள்லையோ உங்கள் டீம்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது என்ன இனிஷியேட்டில் வேர்டாக? நல்ல விஷயம் தான் சொன்னாங்க. எடுத்தோன்னே சூப்பர் பண்ணலாம். யாருமே நோ அப்படின்ற இதே சொல்லல, எல்லாருமே பண்ணலாம். நல்லா இருக்குது, பண்ணுங்கள். எப்போ பண்ண போகிறோன்னு தான் கேட்டாங்களே தவிர யாரும் இந்த நோ இந்த இதே கிடையாது. எல்லாமே இப்போ தனிப்பட்ட வகையில் எல்லாருமே கிரிக்கெட்டராக இருப்பாங்க, அவங்க ஏரியாக்குள்ளே விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் லெட்ஸ் கோ எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஈவெண்ட் வந்து இல்லை, இந்த டோர்னமெண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 16 டீம்ஸ் தான். இதெல்லாம் ஃபஸ்ட் சீசன். ஸோ 16 டீம்ஸ் தான் எங்களை கனெக்ட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா இதை பார்த்துட்டு அடுத்த ஃபியூச்சரில் வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணலாம்னு ஐடியாஸ். சார் இதில் இப்போ ஒரு லீக்லேயும் அந்த வின்னிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம ப்ரைஸை நோக்கி போல பேஷனுக்காக பண்ணுறதுனாலும் வின்னிங். ஏன்னா ஆக்சுவலாக ஏன் அந்த ப்ரைஸாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, இது ஒரு ப்ரைஸ் டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷன். அதுவும் இல்லாமல் அது ஒரு ஸ்போர்ட்லேயும் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான். சரி, அது ஒரு ஜஸ்ட் ஒரு பூஸ்ட் மாதிரி தானே வச்சுங்களேன். ஸோ அது ஒரு இதை நாங்கள் பார்க்குறோம். என்ன ப்ரைஸ் வச்சுருக்கீங்க சார்? வின்னருக்கு 2 lakhs, ரன்னருக்கு 1 lakh. அப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரியஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்டட் இதெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ நம்மள்ட்ட இப்போ ஃபியூச்சரில் இப்போ பேக்கேஜ் புக் பண்ணுறவங்க டிஸ்கவுண்ட்டு. ஸோ அவங்களை என்கரேஜ் பண்ண விதமாக நம்ம ஒரு பக்கம் கேஷ் மணி தரோம், அதை தாண்டி நிறைய சப்போர்ட் பண்ணுறோம். லெட்ஸ் கோ வந்து வெஞ்சரில் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. பிகான் எங்களோட நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ மேலும் ட்ராவல் பண்ணோம், சேர்ந்தே வளருவோம். எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாம் நல்லா இருப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பெருமை சொன்னது கடலும் கடலும் கை தட்டு. இவர் உலகம் தாண்டிய உயரம் கொண்டது நிலவு தலை மொட்டும். அடியழகே உலகழகே இந்த எந்திரன் என்பவர் படைப்பின் குற்றம். இந்த விண்ட் காரணத்தினால எங்களுடைய அந்த ட்ரோன் சர்ப்ரைஸ் லான்ச் பண்ண முடியல. பட் இன்னொரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு. நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு. and one of a kind initiatives அவர் எப்பொழுதுமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. a man of few words, ஆனா பண்ற விஷயங்கள், எடுக்கிற இனிஷியேட்டிவ் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். so with a big round of applause, let's welcome him to the podium. நம்ம ஊர் விராட் கோலி மாதிரி வந்திருக்காரு பாருங்க, எவ்வளவு ஃபிட் அண்ட் ஃபேபுலஸா. எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நன்றி தெரிவித்து மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் வரவேற்கிறேன். இந்த விழா நடக்கணும்னா ஆங்கர் வேணும். ஸோ எங்களோட எப்போவுமே உறுதுணையாக இருந்து தூணா நிற்கிற எங்களோட பிராண்ட் அம்பாசிடர் பாவனா பாலகிருஷ்ணனையும் வரவேற்கிறேன். வந்துட்டு சார் வச்சு இனிஷியேட் பண்ணோம். ஏன்னா அவர் என் ஊர் திருச்சி, நானும் அதே ஊர். ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் மூலியமாக அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு முழுக்க முக்கிய காரணமாக இருந்த என்னோடய நண்பர் மிஸ்டர் புகழ், நன்றி. இந்த இனிஷியேட்டிவ் ஏன் எடுத்தோம் அப்படின்னா,
நம்ம எல்லோரும் நம்ம வாழ்க்கையை மேலே போகிறதுக்கு நம்ம ஓடி உழைக்கிறோம், காசு பின்னாடி போகிறோம், நம்ம ஃபேமிலி நல்லபடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு. அந்த டைமில் நம்ம வந்துட்டு நம்மளோட உடலை பார்த்துக்க நம்ம மறந்துடுறோம். ஸோ 2 நாள் லீவ் கிடச்சா கூட நம்ம போயிட்டு ஓடிடி பிளாட்ஃபார்மில் டிவி பார்த்துட்டு மொபைலில் ஷார்ட்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த ரெஸ்ட்டுன்றது தேவை தான். பட் ரெஸ்ட்டை தவிர்த்து நமக்கு உடல் பயிற்சியும் உடலுக்கும் நம்மளை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவே எடுத்தோம். இந்த இனிஷியேட்டிவ் காரணமே பார்த்தீங்கன்னா டு இன்வைட் பீப்புள் வித் டிசிப்ளின். ஸோ இந்த ரீசனுக்காக மட்டும்தான் இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஸோ முதல்ல கிரிக்கெட்லேருந்து ஆரம்பிப்போம், ஃபாலோட் பை மேரத்தான், ஸோ அடுத்த அத்லெட்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லா ஈவெண்ட்லேயும் நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ முழுக்க எல்லாத்தையும் ஹெல்த்தியாக வச்சு அவங்க ஃபேமிலியும் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அண்ணா வந்துட்டு 2022 ஒரு 68 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு ஒரு எஜுகேஷன் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அப்போ நானும் அங்கே தானே இருந்தேன், நானும் துபாயில் தான் ரெசிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ அந்த டைமில் நான் இருந்தேன். ஆனால் அது ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன்னா, நீங்கள் அந்த 68 பேருக்கும் நீங்கள் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அப்ராடு போகிறது நிறையா பேர்த்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ கிடைக்காது. பட் ஆனால் நான் அந்த 68 பேர் நாளைக்கு பெரிய ஆளாக வருவாங்க. அந்த பெரிய ஆளாக வரும்போது அது ஒரு முக்கிய காரணமாக நீங்கள் இருப்பீங்கன்னா, அது மாதிரி மேலும் இது மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ எல்லோரும் சார்பாக நான் உங்கள்கிட்ட மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு எவ்ரி ஒன், ஸோ ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் யுவர் ஃபேமிலி வெல்த்தி. ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இவர் வந்து அழகா முடிச்சார்ல, ஸ்டே ஹெல்த்தி கீப் யூர் ஃபேமிலி வெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ரைம் பண்ணி அழகா பேசக்கூடிய புகழ போடியம்க்கு உங்களுடைய பலத்த கரகோஷங்களோடு நம்ம வந்து இன்வைட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்களோட பிஸ்னஸ் இதில் எல்லாத்துலேயுமே கூட ட்ராவல் பண்ணியிருக்க ஒரு ஃபேமிலியாக இங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய உதவி பண்ணியிருக்காரு லெனின். ஸோ அதனால தான் அவர் கூட்ட உடனே நான் வந்தேன். அதே போல் அன்பில் மகேஷனை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி. நீங்கள் நிறைய உதவி பண்ணுறீங்க, நிறைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஒன்று கேட்டோன்னே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லை சார் வருவாப்பிலையா அப்படின்னா, சார்லாம் இல்லை அண்ணன் கண்டிப்பாக நீங்களே ஃபோன் பண்ணுங்களேன், அவரே வந்துடுவார் அப்படின்னாங்க. இன்னும் இவ்வளோ கல்வித்துறை அமைச்சர், எவ்வளோ பெரிய மனுஷன், நம்ம ஃபோன் பண்ணோன்னே எப்படி அதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி 17ஆம் தேதி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து லெஸ்கோலேருந்து ஒரு கிரிக்கெட் இது பண்ணுறோன்னா அப்படின்னா, அப்படியா எத்தனை மணிக்குனாங்க, ஆனால் ஒரு 5 மணிக்கு ஓகே வேணா, ஓகே இப்போ மெசேஜ் போட்டேன், அண்ணா கிளம்பிட்டேன், ஓகே. எல்லாமே இப்படி வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சர், நமக்கு இப்படி ஒரு தம்பிங்களை பார்த்துக்கணும், நம்ம தங்கச்சிங்களை பார்த்தோம்னா ஒரு அன்பாக பழகிற ஒரு அண்ணனை நான் இப்படி தான் பார்க்குறேன். ஆனால் ரொம்ப தேங்க்யூண்ணா. நீங்கள் எப்பயுமே இப்படியா இருக்குன்னா கடவுள் வந்து உங்களை கண்டிப்பாக சூப்பராக வச்சுக்கிட்டே இருப்பாருண்ணே. உங்களுக்கு கண்டிப்பாக தம்பிங்களாம் நாங்கள் உங்களுக்கு துணை இருந்துகிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் அடுத்தடுத்து எல்லாரும் நிறைய பேச இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக இதில் விளாட்ற அத்தனை பிளேயர்கள் வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். யார் ஜெயிச்சாலும் வின்னர் தான். நீங்கள் இதை கலந்துக்கிட்டானே அது வின்னர் தான். ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சி எடுத்தது. சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த மேடையை கொடுத்ததுக்கு நன்றி. எங்களுடைய இந்த சின்ன இனிஷியேட்டிவை இன்னும் பெருசாக்குனது எங்களுடைய ஆனரபிள் மினிஸ்டர் ஒரு பெரிய கைத்தட்டலோட நம்மளுடைய மாண்புமிகு தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அன்புடன் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் நல்ல பலமா கைத்தட்டலாமா for a man who has created so many revolutions in his time as a leader. அனைவருக்கும் என்னுடைய இங்கே லெனின் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்காந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கும், நம்ம அறியாமல் ஒபிசிட்டி அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கூட இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் ஆஃப்டர் கொரோனா அப்படி தான் மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷமாக வீட்டிலே உட்காந்து வெறும் ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வராமல் நமக்கு நாமே ஒரு சிறைச்சாலையை அமைச்சுக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். ஸோ அந்த உடம்பை நாம் சரியாக பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் தேவைப்படுகிறது. நாங்கள் ஸ்கூலில் படித்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், டிவி சேனல்ஸ் 1-2 சேனல் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் அட் த மேக்ஸிமம் வெளியில் போய் விளையாண்டுகிட்டே தான் இருப்போம். நாம் வீட்டுக்கு வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. வீட்டில் தான் அதிக நேரம் இருக்கும், வெளியில் வர்றதே ஆச்சரியமாக ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதை ஒரு நல்ல ஒரு காசாக இன்றைக்கி நம்முடைய லெனின் அவர்கள் எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் நடக்கக்கூடிய ஒரு ப்ரீமியர் லீக் தேவை. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக நான் பிஹெச்டி பண்ணதே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் நான் பண்ணி முடிச்சிருக்கேன் நான். பிகாஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த கேம்ஸு இந்த ஸ்போர்ட்ஸ் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான் அப்படின்னு தரவாக
படிச்சுட்டு நான் என்ன பிரயோஜனம், அது நீங்கள் எப்போ அப்ளை பண்ண போகிறீங்க? ஆக்டிவிட்டி இருந்தால் தான் அதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கான இடம் வெறும் கிளாஸ் ரூம் வந்து நம்ம ஹானரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அடிக்கடி சொல்கிற வெறும் கிளாஸ் ரூம் மட்டும் உங்களுக்கு பாடம் சொல்லித்தராது, இந்த மாதிரி ப்ளே கிரவுண்டும் உங்களுக்கு பாடம் சொல்லித்தரும். அதுதான் இப்போ பாவனா அவர்கள் சொன்னதாக இருந்தாலும் நம்முடைய லெனின் அந்த புகழ் பேசும்போதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இங்கே நீங்கள் ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் அறிமுகமாகி கொள்ளும் பொழுது நம்மளே அறியாமல் ஒரு நட்பு வட்டாரம் பெறுகிறது. பியர் குரூப்போட ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் நம்ம டீம்லேயே பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அங்கே இல்லாத ஒரு அன்னோனியம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுன்னு வரும்போது அந்த டீம்னு வரும்போது வந்து ஏன்னா டீமை நீங்கள் லீட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அந்த டீமில் ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம இப்படி விளையாண்டோம், செகண்ட் ஹாஃபில் விளையாண்டே ஆகணும் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி அந்த பியர் குரூப் இன்ட்ராக்ஷன் ரிலேட்டடாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கற்றுத்தர இடம் பார்த்திங்கன்னா அது இதுவாக தான் அமையும். நமக்கே தெரியாது, நம்ம எதோ விளையாடும் போது அவுட் ஆனால் நம்ம கத்துறோம், நம்ம 6 அடித்தா நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு ஹியூமனோடைய அந்த ஒரு வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இது எங்கேயுமே கிடைக்கல. வீட்டில் உட்காந்துட்டு வெறும் டிவி மட்டும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகளை உங்களால் வெளிப்படுத்தவே முடியாது. ஸோ அதற்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் இது அமைய இருக்கின்றது. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது புகழ் சொல்லாமல் வெற்றி தொழில்னா அப்புறம் தான், கப்பு நம்ம வாங்கணும், ப்ரைஸ் பண்ணி வாங்கணும், அதுக்கப்புறம் தான். பட் முதல்ல நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன், என் கம்பெனி விட்டுன்னு எவ்ரி சாட்டர்டே சண்டே வீட்டில் உட்காந்து நான் டிவி பார்க்கறத காட்டிலும் நான் வந்து ப்ளே கிரவுண்ட் வந்து நான் விளையாண்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே நீங்கள் வெற்றி பெற்ற மாதிரியாக ஒரு அர்த்தமாகத்தான் அதை நான் பார்க்குறேன். என்னடா டிவி பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க, புகழ் கோச்சிக்கக்கூடாது, பாவனாவை கோச்சிக்கக்கூடாது, ரெண்டுமே தேவை தான், நம்ம என்டர்டெயின்மெண்ட்டு தேவை தான். பட் அதே நேரத்தில் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. ஆஃப்டர் ஈவினிங் ஹவர்ஸ்க்கு நீங்கள் டிவி கூட நீங்கள் பாருங்கள். பட் பகல் நேரத்தில் நமக்கு சொல்லப்போனால் நான் விட்டமின் டியே போயிடுச்சு. இப்போ நீங்கள் யாருமே நமக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயத்தில் நீங்கள் சன்னு கீழே நின்னா தான் விட்டமின் டி வருதுங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 12 மணிக்கு வெளியில் போய் நின்னீங்கன்னா தான் அந்த சூரிய வெளிச்சம் பட்டு நமக்கு விட்டமின் டி வருது. நீங்கள் விட்டமின் டிக்கு கூட மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஆகிட்டோம் நம்ம. ஸோ அதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இன்றைக்கி இந்த ப்ரீமியர் லீக்கை வந்து வடிவமைச்சிருப்பார் லெனின் என்றே நான் நினைக்கிறேன். நான் ஆக தொடர்ந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வருகை தந்திருக்கின்ற அனைத்து டீம்ஸ் அண்ட் ஆல் த கம்பெனிஸ் அவங்க அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த லெட்ஸ் கோ அப்படிங்கிறது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக வேண்டும். எப்படி ஐபிஎல்லை பற்றி பெருசாக பெருமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இந்த எல்பிஎல்லும் அந்த அளவுக்கு இதை வளர வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவுரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெருசா நாங்க மார்க்கெட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒண்ணுமே பண்ணல. எங்களுடைய பிராண்டை நம்பி, லெனினை நம்பி, எங்களுடைய இனிஷியேட்டிவா நம்பி நீங்க வந்திருக்கீங்க. ஸோ ஐ வாண்ட் டு வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஆன் ஸ்டேஜ். ஏன்னா எங்களுடைய coveted ட்ராஃபினுடைய அன்வீலிங் தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து நடத்த போறோம். கேப்டன்ஸ் ஆஃப் யுவர் டீம், உங்களுடைய முன்னிலையில, எங்களுடைய ஆடியன்ஸோடைய முன்னிலையில எங்களுடைய அந்த அழகான கோப்பையை நாங்க முதல் முறையாக அன்வீல் பண்ண போறோம். அண்ட் அந்த கோப்பையை இன்னும் ஒரு மாதத்துல எந்த அணி கைப்பற்ற போறாங்க அப்படின்னு பாக்குறதுல we are truly excited. So எங்களுடைய honorable minister, so if you just do the honors along with our founder லெனின் கணேசன் அவர்கள். Ladies and gentlemen, here we go, unveiling for you the coveted trophy from Let's Go. நாங்க பறந்துகிட்டே இருக்கோம். என்ஜாய் அண்ட் ஆன்டிசிபேஷன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு நேரத்தில் எங்களுடைய என்டையர் செட் ஆஃப் கேப்டன்ஸுக்கு, டீம் மெம்பர்ஸுக்கு எங்களுடைய ஆல் தி பெஸ்ட் நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். சார், ஏதாவது நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும்னா எப்படி விளையாடணும் இந்த டோர்னமெண்ட்டை, எப்படி இருக்கணும் உங்களுடைய மைண்ட் செட்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க. லெட்ஸ் கோ, லெட் இட் கோ அப்படிங்கிற மாதிரி எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போங்க. என்ஜாய் பண்ணுங்க கேம், அவ்வளோதான். தேங்க்யூ. இது ரொம்ப நல்லா இருக்கே. லெட்ஸ் கோ, லெட் இட் கோ. வாழ்க்கையில சோகம், டிப்ரெஷன், லோன்லினஸ் எல்லாமே லெட் இட் கோ வித் லெட்ஸ் கோ இன்னில இருந்து. ஆனால் இந்த லெட்ஸ் கோ வந்து அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ்க்காக இனிஷியேட் பண்ணி ஒரு வைடர் விஷனில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நான் பார்க்குறீங்க? பெரிய விஷயங்க, பெரிய விஷயம் எதுனா பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு கேதரிங் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த கார்ப்பரேட் இதில் மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பீங் பொலிட்டீஷியன்ஸ். இப்போ ஒரு மினிஸ்டராக நாங்கள் இருந்தால் கூட நாங்கள் ஜானில் வந்து லாஸ்ட் ஜானில் வந்து நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டருடைய பிறந்த நாளுக்கு எங்கள் நிர்வாகிகள் ஆஃபீஸ் பேரர்ஸ் சார்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்துக்கெல்லாம் சேர்ந்து இதே கிரவுண்டில் வந்து நாங்கள் வந்து கிரிக்கெட் விளாண்டோம் நாங்கள் அதை. ஸோ என்ன தான் எங்களுக்குன்னு பல ப்ரெஷர்ஸ் இருக்குது பப்ளிக் லைஃப்னாலும் அதை கடந்து அந்த ஒரு 1 வீக் நடந்த அந்த போட்டி வந்து எங்களால் என்றைக்குமே லைஃப்பில் எங்களால் மறக்க முடியாது இல்லையா. ஸோ
ஸோ ஒரு பேட்டிங் பிடிக்கிறது, ஃபீல்டிங் பண்ணுறது. ஸோ எங்களுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட்டான ஒரு செஷனாகத்தான் அது இருந்துச்சு. அதை பார்த்தோம். அதுவே இன்னும் எங்களால் அது மறக்க முடியல. அப்படி திருப்பி அது மாதிரி இன்னும் வருஷம் நடக்குமா அப்படின்னு நாங்கள் ஒரு ஆசைப்படும்பொழுது, இன்றைக்கி பீயிங் ஒரு யங்ஸ்டர், இப்போ லெனின் கணேஷ் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாப்புல, அதுவும் லெட்ஸ் கோ அப்படிங்கிற லெவலில் ஒரு ப்ரீமியர் லீக் வந்து ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 16 டீம்ஸ் வந்து இதில் கலந்துருக்காங்க. உள்ளபடியே ஒரு சந்தோஷமாக. ஸோ அந்த ஃபஸ்ட் சீசனை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு நாளாக காணும் பொங்கல் நாளில் இன்றைக்கி அதை நாங்கள் அந்த முன்னெடுத்திருக்காரு அவருக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கு. தொடர்ந்து இது சீசன் 1 தானே, இன்னும் நிறைய சீசன்ஸ் அவங்க வந்து கொண்டு போக வேண்டும் என்பது என்னோடய வாழ்த்துக்கள் தான். ஸோ கிரிக்கெட் ஒரு எமோஷன்றதை சாருமே சொல்லியிருந்தார். உங்களுக்கும் கிரிக்கெட் விளையாடுறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எவ்வளோ பிடிக்குது சார் கிரிக்கெட் மாதிரி ஒரு விஷயத்தை? இப்போது பசங்களாம் ஃபஸ்ட்லாம் கிரவுண்டில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. வீடியோ கேமில் விளையாடுற அளவுக்கு ஆகிட்டாங்க இன்றைக்கி. அது இருக்கக்கூடாது. வீடியோ கேமில் விளையாட வேண்டிய கேமை வீடியோ கேமில் விளையாடுங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் நம்ம சொல்லிடவே முடியாது நம்ம. ஸோ அந்த மாதிரி இடம் இருக்குது, நமக்கான கிரவுண்ட்ஸ் இருக்குங்கும்போது தயவு செஞ்சு அது மாதிரி இடத்த வந்து கொஞ்சம் பாருங்கள். ஸோ அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே முதல்ல எக்ஸ்போஷர் தேவை. அதுவே இல்லாமல் பிள்ளைங்க வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப்பை அவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க. அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் நினச்சி பார்க்குறோம். ஸ்கூல் டேஸில் நாங்கள் விளையாண்டது, வெறித்தனமாக விளையாண்டது, காலேஜ் டேஸில் வெறித்தனமாக விளையாண்டது, இன்றைக்கி இப்போ லைஃப் ஸ்டைல் இப்போ நாங்கள் ஓடிட்டோம் அப்படிங்கிறனால இன்னமும் அந்த மனசில் அது இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதை தயவு செஞ்சு நம்முடைய யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் போய் விளையாடுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் விளையாடுங்க. நல்ல ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.